நீட் முறைகேடு புகாரில் ஜார்க்கண்டை தொடர்ந்து குஜராத்திலும் பள்ளி உரிமையாளர் கைது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் பாஜக பிரமுகர்களுக்கும் தொடர்பு இருப்பதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததால் குஜராத், உத்தராகண்ட் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு. திண்டுக்கல், மயிலாடுதுறை, விழுப்புரம் மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கொட்டிய கனமழை. நீலகிரி, கோவையில் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். கடந்த அதிமுக ஆட்சியில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு புகார். 24 அரசு அதிகாரிகள் மீது திருவண்ணாமலை மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு. நகரங்களில் டேட்டிங் செயலிகளின் மூலம் இளைஞர்களிடம் பழகி நூதன முறையில் பணம் பறிப்பது அதிகரிப்பு. கேளிக்கை விடுதிகளின் உரிமையாளர்கள் துணையுடன் இளம் பெண்கள் மோசடியில் ஈடுபடுவதாக அதிர்ச்சி தகவல். சென்னையில் நடைபெற்ற தன்பாலின ஈர்ப்பாளர்களின் பேரணி. மேளதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாக கொண்டாட்டம். சர்வதேச T20 போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக ரவீந்திர ஜடேஜா அறிவிப்பு. கோப்பையை இந்தியா வென்ற நிலையில் ரோஹித், விராட் கோலியை தொடர்ந்து ஓய்வை அறிவித்தார் ஜடேஜா. T20 உலகக்கோப்பை வென்ற இந்திய அணிக்கு 125 கோடி ரூபாய் பரிசு. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் அறிவிப்பு. அஜித் நடிப்பில் உருவாகியுள்ள விடாமுயற்சி படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீடு. அவர் பாதையில் என்ற வாசகங்களுடன் வெளியான போஸ்டர் இணையத்தில் வைரல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.